வணக்கம். நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு ரொம்ப எளிமையாக சுவையாக செய்யக்கூடிய கசகசா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கசகசா நான் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சது இது கசகசா. அதனால் கட்டாயம் நீங்கள் வறுத்துருங்க. ஏன்னா ரவை கசகசாலாம் சீக்கிரம் வண்டு விடும். தண்ணி நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த ஒரு கிண்ணம் கசகசாவை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். அப்போது தான் அது மிருதுவாக அரைப்படும். எப்போவுமே ரவை கசகசா இதிலெல்லாம் வண்டு சீக்கிரம் விழுந்துடும் இல்லையா? அதனால் நம்ம வறுத்து வச்சோம்னா அது நல்லா நமக்கு ரொம்ப நாள் நமக்கு நெடிச்சு இருக்கும். அதனால் நான் அதை வறுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு முறை வறுத்துருங்க கடாயில் போட்டு. தேங்காய் பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதாவது கிண்ணம் நீங்கள் அளவு பார்த்தீங்கன்னா நல்லா 2 கிண்ணம் தேங்காய் பால் நமக்கு வேணும். எந்த கிண்ணத்தில் கசகசா எடுத்திருக்கோமோ அதே அளவு கிண்ணத்தில் 2 கிண்ணம் 2.5 கிண்ணம் தேங்காய் பால் தாராளமாக ஊற்றலாம். ஊறின அந்த கசகசாவை இப்போ வடிகட்டிட்டு அம்மி குடுவையில் போட்டு மிருதுவாக அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா கசகசா அப்படியே போட்டோம்னா அங்கங்கே நின்றுடும், சரியாக அரைப்படாது. சுடுதண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா அரைப்படும். ஒரு கிண்ணம் தண்ணி இதில் சேர்த்துட்டு அரைச்ச பிறகு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம். 5 நிமிடம் நல்லா அது வேகணும். கசகசா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வயிறு சம்பந்தமான அத்தனை கோளாறுகளுக்கும் ஒரு அருமருந்து. பாருங்கள், மிருதுவாக அரைச்சிட்டோம் நம்ம. இப்போ அந்த கிண்ணத்தில் மாற்றி ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் கொதிக்க வைப்போம். தண்ணி சேர்த்து ஒரு கிண்ணம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைப்போம். இது அலசின தண்ணியே போரும் நமக்கு. எப்போவுமே சேமியா பாயசம் ஜவ்வரிசின்னு செய்கிறோம் இல்லையா? இது வித்தியாசமாக உடலுக்கு ரொம்ப நல்லது, சத்தானதும் கூட. இது கட்டாயம் நம்ம செஞ்சு குடிக்கணும். இதை நல்லா உருண்டைகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா உருண்டைகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிடம் கொதித்த பிறகு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் நான் இந்த தூள் வெல்லம் என்கிட்ட இருந்ததால் நான் அப்படியே சேர்த்தேன். அது சுத்தமான வெல்லம். உங்ககிட்ட இல்லைன்னா கட்டி வெல்லம் இருந்ததுன்னா தண்ணியில் போட்டு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போல்லாம் தூள் வெல்லமே நமக்கு கிடைக்குது. நல்ல சுத்தமாக தரமாக இருக்குது அந்த வெல்லம். கொதி வந்த பிறகு வெல்லம் பார்த்தீங்கன்னா அதுவும் 2 கிண்ணம் வெல்லம் கணக்கு. நான் அப்படியே நான் கைப்பதமாக போடுறேன். அளவுன்னு சொன்னோம்னா 2 கிண்ணம் கட்டாயம் வேணும். ஏன்னா கசகசா அந்த விழுதுக்கு தேங்காய்ப்பால் இத்தனைக்கும் சேர்த்து 2 கிண்ணம் வெல்லம் தாராளமாக நமக்கு வேணும். நல்லா கலந்து விட்டுப்போம். ஏலக்காய் தூள் ஒரு அரை தேக்கரண்டி நான் சேர்த்துடுறேன். தூக்கமின்மையால் நிறைய பேர் அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு அருமருந்து. அதாவது அப்படி கசகசா நம்ம சேர்த்துக்கணும் தூங்கிறதுக்கு அப்படின்னா இரவு நேரத்தில் நம்ம அதை குடிக்கக்கூடாது. மாலை நேரங்கள் ஒரு 5 மணிக்கு நம்ம தேநீருக்கு பதிலாக இந்த கசகசாவை பாலில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு ஏலக்காய் தூள் சர்க்கரை ஏதாவது சேர்த்து குடித்தோம்னா கட்டாயம் ஓரளவு தூக்கம் வரும். இப்போ தேங்காய் பால் நல்லா 2 கிண்ணம் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 2.5 கிண்ணம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு முந்திரி திராட்சை நான் வறுத்து சேர்த்துருக்கேன். வேணும்னா தேங்காய் கூட நம்ம நறுக்கி நெய்யில் போட்டு வறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அது கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு அங்கங்கே கடிப்படும் பொழுது ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு ஒரே ஒரு கொதி வந்தால் போரும். பாருங்கள், ஒரு முறை கொதிச்சாச்சு, போரும். அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை சேர்த்து இறக்கிக்கலாம். ஏன்னா விமானத்தில் பயணிக்கும் பொழுது கசகசாலாம் அனுமதி கிடையாது. ஏன்னா அது ஒரு போதை பொருள் அப்படின்ற மாதிரி அதை சொல்லுவாங்க. உண்மையில் அப்படி கிடையாது. அது ரொம்ப ஒரு வயிற்றுக்கோளாறுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கெல்லாம் கூட நம்ம அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது கொடுப்போம் இல்லையா? அந்த வசம்பு அது எல்லாமே கூட நல்ல தூக்கம் வர்றதுக்கு தான் நம்ம அந்த குழந்தை கொடுப்போம். கட்டாயம் செஞ்சு குடிங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.